அந்த உள்ள வரும்பொழுதே ஒவ்வொரு சாமியோட முகம், ஸ்பெஷலி சிவன் அண்ட் பார்வதி, விஷ்ணுமாய அப்படின்னு சொல்லும் பொழுதே அதுக்கான ஒரு கதை இருக்கு. அந்த கதையை ஒரு சிற்பமா அவ்வளோ அழகா செதுக்கி வச்சிருக்கீங்க. இதுதானே தேவஸ்தானத்தை முக்கியம். இந்த சிவ பார்வதி, இந்த விஷ்ணுமாயா, சிவனுடைய புத்திரன் தானே சிவபார்வதி புத்திரன் தானே அந்த விஷ்ணுமாயா. சிவன் விஷ்ணுமாய ஜனிக்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்குது. அதனாலே அதுக்கு ஒரு காரணம் தானே அது. சிவன் அந்த 12 வருஷம் கூடும்போது பள்ளி நாயாட்டுக்கு போகுது, காட்டிലേക്ക് மிருகங்கள் எல்லாம் அம்பெய்து கொள்றதுக்கெல்லாம் போயிடும். அப்ப போகும்போது மலைய ராஜாவு இருக்குது, அது காட்டில ராஜாவு, அவரோட பொண்ணு தானே கூலிவாகான்னு சொல்லி. அவர் அதிகமான சுந்தரியாயிரு பொண்ணு. அப்ப சிவன் പറഞ്ഞു, நான் நாயாட்டு കഴിഞ്ഞு വരുന്ന வரைக்கும் நீ இப்படி நிக்க வேணாம், நான் திரும்பி வரலாம், அது வரைக்கும் நீங்க இப்படி வரலாம். அப்ப அந்த கூலிவாகிக்கு புரிஞ்சது இவன் எதுக்கு வேண்டிதானே அப்படி சொல்றது. அப்போ கூலிவாக എന്ന് വെച്ചാൽ பார்வதி பக்ததானா. அவர் അവിടെ നിന്ന് பார்வதியை பிரார்த்தனை பண்ணி பார்வதி பிரத்யட்சப்பட்டு சொல்லியிருக்குது, நீ முன்னாடியே கைலாசத்தில் இருந்தது, அன்னைக்கு கணபதிக்கு நீங்க முலையூட்டி இருக்குது, நான் இல்லாத டைம்ல அன்னைக்கு நீக்கு சாபம் தந்ததுனால நீ பூமியில வந்தது, அன்னைக்கு உங்களுக்கு சாபமோட்சம் நான் தந்திருக்குது, உங்களுக்கு சிவனுடைய என்னுடைய ஒரு புத்திரனை ஃபியூச்சர்ல മുലയൂട്ടുறதுக்குള്ള ഇത് ഇരിക്കുന്നത് அந்த ടൈം தானே ഇത്. അപ്പൊ എന്താന്ന് വെച്ചാൽ കൂളിവാക നിൽക്കണ അതേ ഇതില് അവരുടെ മായാരൂപത്തിൽ പാർവതി കൂളികമാകമായി அப்படியே നിന്നത്. சிவன் திரும்பி வந்தப்போ கூலிவாகன்னு நினைச்சு അതിലുണ്ടായ குழந்தை தானே விஷ்ணுமாய. அப்ப அதுக்கு வேண்டி தானே இந்த சிவனும் பார்வதிய புத்திரன்னு தெரியறதுக்கு தானே இந்த விஷ்ணுமாய. இது ஏதாண்டு ஒரு 300 வருஷத்துக்கு பழக்கம் இருக்குது. அதான நான் இங்கே ஒரு முக்கியமான விஷயம் இடந்து சொல்லியது. அதனால சிவனோட புத்திரன் தானே இங்கே சிவன், அப்படி சிவன், இந்த இடத்துல சிவன், இதுல எல்லாம் சிவனோட தானே மெயின். அந்த மாதிரி உள்ளால பார்வதி தேவி இருக்குது, அம்மை இருக்குது, அங்க கருடன் இருக்குது. விஷ்ணுவின் ரூபம் எடுத்ததுனால இனி உங்க லோகமுடன் அறியது விஷ்ணு மாயா என்ன பேர்ல ஆയിരിക്കും. அவருக்கு கரெக்டா பேரு கொச்சாயிருக்கும் போது சாத்தன் தானே, பின்னீடு தானே இந்த விஷ்ணுமாயா. அதனால இங்க கருடன் இருக்குது அந்த இதுக்கு வேண்டி. அப்ப இங்க கருட சந்நிதியில எல்லா விசேஷம், இந்த பகவானோட ஆராட்டு குளம் தானே இது. இந்த ஆராட்டு பகவான் ஆராட்டு நடத்துறது குளம் தானே. ഇതിലും ആറാട്ട് മുടിഞ്ഞിട്ടാ സ്വാമി ഉட்கார்ന്നത് അങ്ങ് இடத்துலதான். அதனால இது முக்கியமானவர். കേരളാവിലെ പല ഇടത്തിലും വിഷ്ണുമായ കോവിൽ ഇരിക്കുന്നത്. അവരെല്ലാം ഓരോരുത്തരും കൊണ്ട് വിഗ്രഹം മേടിച്ച് വെച്ച് പൂജിച്ച്. പക്ഷെ ഇത്രയും പഴക്കമുള്ള ഇത്രയും പൂർവികമായിട്ട് ആചാരങ്ങളെല്ലാം നടത്തുന്ന ഒരേ ഇടം തന്നെ. അതിൽ മുഖ്യമായ സംബന്ധം വേണ്ട ഒരു വിഷയം, വിഷ്ണുമായിക്ക് இந்த இந்தியாவில ஒரே மாதிரி நடக்கிற கோவில் தான். ஒண்ணு கொடிமரம், அங்க கொடிமரம் இருக்குது. கொடிமரம் வேற விஷ்ணுமாய கஷேத்திரத்தில் இந்தியாவில இல்ல. அந்த மாதிரி சுவாமி அந்த தண்ணியில கொண்டு வந்து ஆறாடு நடந்தது. அந்த சிஸ்டம் விஷ்ணுமாய இடத்துல ஒரே இடத்துல இல்லை. காரணம் இங்கே சாத்திக பூஜை தானே நடக்குது, சுத்தமான பூஜைகள் மட்டும்தானே நடக்குது. പിന്നെ കുട്ടിച്ചാത്തനെല്ലാം അങ്ങ് വെച്ച് ആട് മാടെല്ലാം വെട്ടി പൂജ എല്ലാം നടക്കുന്ന ഇടങ്ങൾ ഇരിക്കുന്നത്. പക്ഷെ ഇപ്പടി അതല്ല ഇല്ല. அதனால ஒரு சாத்திக பூஜை நடக்கிற ஒரு விஷ்ணுமாய இடம் இங்க பெருங்கோட்டுகர தேவஸ்தானம்.